ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது 7 வார்த்தைகளை பேசினார். அதில் 7வது வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லப்படுகின்றது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஜீவனை விடும்போது யாரை நோக்கி கூப்பிடுகிறார்? பிதாவே என்று 7 வார்த்தைகளை அவர் பேசும்போது முதலாவது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார் பிதாவே. கடைசியாக 7வது வார்த்தையில் அவர் பேசுகிறார் பிதாவே. அப்போ தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒரு அன்பு, ஒரு தொடர்பு என்னதென்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ஒரு பாடமாக புகட்டுகிறார். பிதாவே பிதாவே என்று 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் 42 தடவைகள் பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவே என்று கூப்பிட்டிருக்கின்றார். பிதாவை நோக்கி இவர் தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது, அதே போன்று 45வது வசனம் 23வது அதிகாரத்திலே, லூக்கா 23வது அதிகாரம் 45வது வசனத்திலே, சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. திரைச்சீலை என்றால் நம்முடைய எண்ணங்களில் என்ன? ஒரு ஸ்கிரீன், அப்படித்தானே? ஒரு ஸ்கிரீன் தானே. ஒரு ஸ்கிரீனை யாரால துவைக்க முடியும்? எல்லாராலையும் துவைக்க முடியல, தனியா ஒருத்தரால துவைக்க முடியும். ஆனா இந்த ஸ்கிரீன் எப்படிப்பட்டது தெரியுமா? பல அடி தூரம் கொண்டது. அந்த ஸ்கிரீனை துவைக்கிறதுக்கு 300 ஆசாரியர்கள் சேர்ந்து துவைக்க வேண்டும். எத்தனை ஆசாரியர்கள்? 300 ஆசாரியர்கள் சேர்ந்தாதான் அந்த துணியை துவைக்க முடியும். அப்படியான ஒரு மறைக்கப்பட்ட பலிபீடத்தை மறைக்கப்பட்ட ஒரு திரைச்சீலை தான் போடப்பட்டிருந்தது. இயேசுவானவர் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. எதற்காக தெரியுமா? இனி யாரும் பலி கொடுக்க கூடாது என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இயேசப்பா, ஒருவேளை நீங்க எனக்காக அடிக்கப்படலனா, ஒருவேளை எனக்காக நீங்க மரிக்கலனா, நான் எத்தனை ஆட்டையோ மாட்டையோ பலியிட்டு போட தெரியல. இன்னைக்கு மிருக ஜீவன்கள்ல பாதி அழிச்சு போயிருக்கும் மனுஷர்கள்னால. ஆனா நல்ல வேளை நீங்க இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டுட்டீங்கன்னு நான் யோசிச்சேன். அப்படி பலியிடுறது ஒரு வழக்கமாக மனிதர்கள் வைத்திருந்தாங்க. ஆனா உனக்காக எனக்காக நான் பலியாகின்றேன், சிலுவையிலே நான் என்னுடைய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா பலி ஆனாங்க. அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. நமக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு தொடர்பு, ஐக்கியம் அதிகமாகியது. அதே போன்று ஏசப்பா அவர் சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது அவரை சுற்றி சத்துருவும் பாவங்களும் என்ன செய்யறது? நெருக்கியது. அவரால் போகவே முடியல. ஆனா என்னுடைய மகனுக்காக நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்தார். அப்படித்தானே? தன்னை அர்ப்பணித்தார் இல்லையா? அவர் போகும்போது நம்முடைய பாவங்கள் எவ்வளவு நெருக்கியிருந்தால் அவர் சரீரம் முழுவதும் காயங்கள், ஒரு இடம் கூட இடவில்லையே இல்லையா? அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு இரத்தத்தினாலே அவருடைய முகம் அழகோலமானதாம். அவருடைய முகம் அழகா இல்லை, ரொம்பவும் அழகானவர், சௌந்தரியம் உள்ள நம்முடைய தேவன் நமக்காக அழகோலமாக தொங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் எழுதுகிறவர்கள் வாசியுங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். நமக்கு விசுவாசத்தை முடிக்கிறவரும் துவக்குகிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கு தான் முழு அதிகாரமும் இந்த பூமியில உண்டு. ஒரு ஜீவனை உருவாக்கவும் ஒரு ஜீவனை எடுக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு? இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. ஆனாலும் அவருடைய ஜீவனை அவர் கையில் இருந்து எடுத்துக்கொள்ள அவர் யாருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. அவர் கொடுத்தது பிதாவுக்கு மாத்திரமே அதிகாரம் கொடுத்தார். ஏனென்றால் சாத்தான் அந்த இடத்திலே சத்துருவானவன் நின்று கொண்டு அவருடைய ஜீவனுக்காக போராடி கொண்டிருந்தான். ஆனால் அவருக்கு தெரியும், என்னுடைய ஜீவனை பிதாவின் இடத்தில் மாத்திரமே கொடுக்க வேண்டும் என்பதற்காக பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று தேவனிடத்தில் அந்த
இருக்கலாம். ஆனால் நாம் ஒன்றை மட்டும் விசுவாசிக்க வேண்டும், சகலத்துக்கும் அதிகாரம் படைத்த அவர் ஒருவருக்கே துவக்கவும் அவர் ஒருவருக்கே முடிக்கவும் தெரியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆனா நம்ம இயேசப்பா ரொம்ப பாசமானவங்க, ரொம்ப அன்பானவங்க. அதனாலதான் நான் இத்தனை வருஷம் இந்த பூமியில இந்த ஜனங்க கூட இருந்தேன். நான் போனா ஆவியானவரை இவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப அன்பா இருந்தாரு. அவர் பிதாவின் இடத்தில் போனாலும் நமக்காக ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலும், நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலும், நம்முடைய தோல்விகள், அவமானங்கள் எல்லா நேரங்களிலும் ஆவியானவரை நம்முடனே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவருடன் நம்முடைய பயணத்தை தொடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இருள் அடைந்தது, அப்படியே எல்லாம் மாற்றமாகியது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? சூரியன் இருள் அடைந்து தேவாலயத்தின் திரைச்சலின் நடுவிலே இரண்டாக கிழிந்தது. இப்படியே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதே போன்று மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வருவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அவர் வரும்போது அவர் ஜீவனை கொடுக்கும் பொழுது எப்படி பூமி இருள் அடைந்து சூரியன் இருள் அடைந்ததோ, அந்தகாரம் சூழ்ந்ததோ, எல்லா காரியங்களும் நிகழும். அவருக்காக காத்திருப்போம். வாய்ப்பளித்த பாஸ்டர் அவர்களுக்கும் எழும்பி பிரகாசி தேவாலயத்தின் விசுவாசிகள் அனைவரும்